வணக்கம். பைபிள்ல இருக்கிற ஒரு ரொம்பவே புதிரான, பல நேரங்கள்ல தவறா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு பகுதி வெளிப்படுத்தின விசேஷம். ஆமாம். நிறைய பேர் இத உலக அழிவு, பயங்கரமான போர்கள் இதுக்கெல்லாம் ஒரு அடையாளமா பாக்குறாங்க. ஆனா டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட ப்ரே யோர் வே த்ரூ இட் புத்தகத்தை நாம புரட்டி பார்த்தா அவரு சொல்றாரு, அந்த ரகசியத்தோட சாவி வெளியில இல்ல, அது நமக்குள்ளே இருக்குன்னு. மிகச்சரியா. இன்னைக்கு அந்த புதிர அவிழ்க்க போறோம். இது வெறும் ஒரு புத்தகத்தோட சுருக்கம் இல்ல, உங்க வாழ்க்கைய நீங்க பாக்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான பார்வை. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மர்ஃபி இந்த புத்தகத்தை ஒரு வரலாற்று பதிவாவோ இல்ல எதிர்காலத்தை சொல்ற தீர்க்க தரிசனமாவோ பார்க்கல. அவர் சொல்றாரு, இது முழுக்க முழுக்க குறியீடுகளால் எழுதப்பட்ட ஒரு உளவியல் நாடகம். இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும், ஒவ்வொரு எண்ணும், ஒவ்வொரு சம்பவமும் உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு உள்மன போராட்டத்தோட பிரதிபலிப்பு தான். அப்போ இது விதி சம்பந்தப்பட்டது இல்லையா? இல்ல, இது விதிய பத்தின புத்தகம் இல்ல. உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரியா பயன்படுத்துறதன் மூலமா உங்க விதியை நீங்களே இப்படி உருவாக்கலாம்னு சொல்ற ஒரு அறிவியல் வழிகாட்டி. அப்போ அப்போகாலிப்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கே உலக அழிவுன்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா பொதுவா அப்படிதானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல கேள்வி. அங்கதான் முதல் புதிரே அவிழுது. அப்போகலிப்ஸ்ங்கிற கிரேக்க வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் திரையை விளக்குவது அல்லது மறைக்கப்பட்டதை வெளிப்படுத்துவது. ஓஹோ! அதனாலதான் இதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்னு பேரு. இது உலகத்தோட முடிவை வெளிப்படுத்தல, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லையற்ற சக்திய, கடவுள் தன்மையை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு சொல்லுது. அப்போ மர்ஃபியோட பார்வையில மர்ஃபி பார்வையில யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்னா கடவுள் தன்னை மனிதனுக்குள் வெளிப்படுத்துகிறார்னு அர்த்தம். வாவ், இதுவே ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுக்குது. அப்போ இதுல வர்ற இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற உருவத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? மர்ஃபி அதையும் ஒரு உளவியல் குறியீடா தான் பார்க்கறார். இயேசு அப்படிங்கிறது உங்களுடைய தூய்மையான உணர்வு நிலை. அதாவது நான் இருக்கிறேன் என்கிற அந்த சக்தி வாய்ந்த உணர்வு. சரி. கிறிஸ்து அப்படிங்கிறது அபிஷேகம் செய்யப்பட்டவர் அல்லது இரட்சகர். அதாவது ஒரு இலட்சியம் அல்லது ஆசை. ஓகே. உங்க நனவு மனசும் ஆழ் மனசும் ஒன்னோட ஒன்னு முழுசா ஒத்து போகும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவாக செயல்ல இருக்கீங்க. சுருக்கமா சொன்னா, ஒரு தெளிவான எண்ணத்தை ஆழமான உணர்வோட இணைக்கும்போது நீங்களே உங்க இரட்சகராக மாறுறீங்க. ஒரு நிமிஷம். நனவு மனம் ஆழ்மனம்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது ஒரு கப்பல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க, அதாவது உங்க நனவு மனம் அந்த கப்பலோட கேப்டன். சரி. நீங்க ஒரு தீவுக்கு போகணும்னு முடிவு பண்றீங்க. அதுதான் உங்க ஆசை. ஆனா அந்த கப்பலை இயக்குற இன்ஜின் ரூம்ல இருக்கிற சிப்பந்திகள் தான் உங்க ஆழ்மனம். ஓகே, புரியுது. அவங்களுக்கு நீங்க யாரு, எங்க போறீங்கன்னு தெரியாது. நீங்க என்ன கட்டளை கொடுக்கறீங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க. நீங்க தெளிவான, உறுதியான கட்டளை கொடுத்தா மட்டும்தான் அவங்க சரியான வழியில கப்பலை கொண்டு போவாங்க. அப்போ அந்த கட்டளைங்கிறது என்னோட எண்ணம். ஆமா, அந்த கட்டளை தான் உங்க எண்ணம். அது அவங்க முழுசா ஏத்துக்க வைக்கிற எரிபொருள் தான் உங்க உணர்வு. ரெண்டும் சேரும்போது தான் பயணம் சாத்தியம். அருமையான விளக்கம். புத்தகத்துல இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. ரொம்ப தனிமையா உணர்ந்த ஒரு பெண் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமாம் ஆமாம். மர்ஃபி அவங்க கிட்ட நான் விரும்பப்படுகிறேன், பாராட்டப்படுகிறேன், மதிக்கப்படுகிறேன்னு ஒரு தாலாட்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க சொல்றார். அந்த உணர்வுல மூழ்க சொல்றார். ஆமா. அவங்க அந்த எண்ணத்துல, அந்த உணர்வுல முழுசா மூழ்கின பிறகு அவங்களுக்கு ஏத்த ஒரு துணைவர் கிடைச்சு திருமணமும் நடக்குது. இதுதான் அந்த கேப்டன் கொடுத்த தெளிவான கட்டளைய இன்ஜின் ரூம்ல இருந்தவங்க செயல்படுத்தினதுக்கான விளைவு. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த அறிவியல் பூர்வமான பிரார்த்தனையோட அடிப்படை. அப்போ இது ஒரு செயல்முறை இல்லையா? சும்மா ஒரு நாள் நினைச்சா மட்டும் பத்தாது. ஒரு ஆசைய உண்மையாக்குறதுக்கு நாம கடந்து போக வேண்டிய மனரீதியான படிகள் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஒருவேளை அந்த 7 சபைகள் இதுதான் குறிக்குதோ? நீங்க சரியா அந்த புதிரோட அடுத்த பகுதிக்கு வந்துட்டீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல வர்ற ஆசியாவில் உள்ள 7 சபைகள் என்பது செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இல்ல. அப்போ அது என்ன? அது ஒரு பிரார்த்தனை பதிலளிக்கப்படுவதற்கு முன்னாடி உங்க மனம் கடந்து போக வேண்டிய 7 உணர்வு நிலைகள். ஒரு ஆசை பிறந்ததிலிருந்து அது உண்மையா மாறுற வரைக்கும் நடக்கிற 7 உளவியல் படிநிலைகள். சுவாரஸ்யமா இருக்கு. அந்த 7 நிலைகள் என்னென்ன? முதல் நிலை என்ன? முதல் மனநிலைக்கு புத்தகம் எபேசு அப்படின்னு பேர் வைக்குது. ஆனா அந்த பேர் முக்கியம் இல்ல, அதோட அர்த்தம் தான் முக்கியம். இதுதான் தி ஸ்பார்க் நிலை. உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா, உறுதியா முடிவு பண்ற முதல் படி. உங்க ஆசை அல்லது நோக்கம்? ஆமா, உங்க ஆசை அல்லது நோக்கம் இதுதான். சரி, ஒரு இலக்க முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது? இரண்டாவது சிமிர்னா. இதோட அர்த்தம் நறுமணம்.
நீங்க விரும்பியது கிடைச்சா உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பரவசம், ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த உணர்வை இப்போதே உணர்வது. கற்பனை பண்றது மட்டும் இல்லாம அத உண்மையா உணர்றது. எக்ஸாக்ட்லி. ஆசைப்பட்டது கிடைச்சிட்டா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த மகிழ்ச்சிய உண்மையிலே இப்போ உணர்றது. ஆஹா, இதுதான் அந்த என்ஜின் ரூம்பி எய்பொருள் கொடுக்கற மாதிரி. அடுத்து 3வது நிலை. 3வது பெர்கமு. இதோட அர்த்தம் உறுதியாக இணைக்கப்பட்டது. இந்த நிலையில உங்க இலக்கோட மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நீங்க முழுசா ஐக்கியமாகிடுறீங்க. எந்த சந்தேகமும் இல்லாம. ஆமா, எந்த சந்தேகமும் இல்லாம இது என்னோடது, இது எனக்காக தான் ஒரு ஆழமான பிணைப்பு உருவாக்குறீங்க. 4வது தியாத்தீரா. இது தூபம் மாதிரி. நீங்க விரும்பியதை ஏற்கனவே பெற்றுக்கொண்டது போல அதுக்காக தொடர்ந்து நன்றி சொல்ற மனநிலை. புகார் பண்றதை விட்டுட்டு நன்றி சொல்றது. ஆமா, ஷிகாயத் பண்றதை விட்டுட்டு நன்றி சொல்ற மனநிலைக்கு மாறுறது. இந்த 7 நிலைகள்ல சாதாரணமாக மக்கள் எந்த இடத்துல தடுமாறுவாங்க? ஆசையை உருவாக்குறது சுலபம், ஆனா கடைசி நிலை வரைக்கும் அந்த நம்பிக்கையை துரை வைக்கிறது தானே கஷ்டம். மிக முக்கியமான கேள்வி. பலரும் நீங்க சொன்ன அந்த பெர்கமு நிலையில, அதாவது இலக்கோட முழுசா இணையறதுல, அல்லது தியத்தீரா நிலையில, அதாவது நன்றி சொல்றதுல தடுமாறுவாங்க. அவங்க ஆசைப்படுவாங்க, ஆனா அது கிடைத்து விட்டது போல உணர மாட்டாங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உள்ள வரும். அந்த சந்தேகம் மர்ஃபியோட மொழியில சொன்னா, அந்த சந்தேகந்தாங்கிற டிராகன் அங்கதான் உள்ள வரும். அந்த டிராகன் அப்புறமா விரிவா பார்ப்போம். ஓகே. அந்த தடைய தாண்டின பிறகு 5வது நிலை என்ன? 5வது சர்தை. இதோட பொருள் விலையுயர்ந்த கல் அல்லது மகிழ்ச்சி. உங்க பிரார்த்தனைக்கு பதில் கிடைச்சிடுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட மகிழ்ச்சியான எதிர்பார்ப்புல இருக்கிற நிலை இது. பதட்டம் இல்லாம, எந்த விதமான பதட்டமோ அவசரமோ இல்லாம எல்லாம் சரியா நடக்கும்னு நம்புறது. அடுத்து 6வது நிலை. 6வது பிலதெல்பியா. இதோட அர்த்தம் சகோதர அன்பு. இது கொஞ்சம் ஆழமான நிலை. இங்க நீங்க உங்க இலட்சியத்தை வெறும் பொருளா பார்க்காம அதை நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க ஆசையோட நீங்க ஒன்றி போறீங்க. அத வெறுக்காம, அது இல்லாதத நினைச்சு வருத்தப்படாம. ஆமா, அத அன்போட அணுகிறீங்க. அப்போ கடைசி நிலை எல்லாம் முடிஞ்ச நிலை மாதிரி இருக்கணுமே. ஆமா. 7வது நிலை லவோதிகேயா. இதோட அர்த்தம் தீர்ப்பு அல்லது பற்றின்மை. இது ஓய்வு நாள் மாதிரி. நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிட்டீங்க. கேப்டன் கட்டளைய கொடுத்துட்டாரு. கேப்டன் கட்டளைய கொடுத்துட்டாரு. இன்ஜின் ரூம் வேலைய ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே கப்பல் போய் சேரும்னு முழுசா நம்பி அமைதியா இருக்கிறது. அத பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு கவலைப்படாம எல்லாம் முடிஞ்சதுங்கிற ஒரு பற்றற்ற உறுதியான மனநிலைக்கு வர்றது. ஆக, ஒரு ஆசைய உண்மையாக்க இந்த 7 உளவியல் படிகள் வழியா நம்ம பயணிக்கணும். இதுதான் அறிவியல் பூர்வமான பிரார்த்தனையோட செயல்முறை. சரி, இந்த செயல்முறை புரிஞ்சிடுச்சு. ஆனா புத்தகத்துல வர சில பயங்கரமான குறியீடுகள் இருக்கே. உதாரணமா அப்போகாலிப்ஸின் 4 குதிரை வீரர்கள். அத பார்த்தாலே உலக அழிவுதான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் நம்ம உள்மன பயணத்தோட ஒரு பகுதிதான். அந்த 4 குதிரைகளும் வெளியிலிருந்து வர்ற அழிவு சக்திகள் இல்ல. அப்போ அவை நம்மளோட 4 விதமான இயல்புகளை, அதாவது ஆன்மீகம், மனம், உணர்ச்சி மற்றும் உடல் ஆகியவற்றை குறிக்குது. அப்படியா? அப்போ அந்த வெள்ளை குதிரை எதை குறிக்குது? வெள்ளை குதிரை தான் முதல் குதிரை. அது உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தியை குறிக்குது. உங்களுடைய நான் இருக்கிறேன் என்ற அந்த தூய்மையான உணர்வு. சரி. இந்த சக்தி தான் எல்லாத்தையும் உருவாக்குதுன்னு நீங்க முழுசா நம்பும்போது நீங்க அந்த வெள்ளை குதிரை மேல சவாரி செய்யறீங்க. அதாவது உங்க கட்டுப்பாட்டுல எல்லாமே இருக்குன்னு உணர்றீங்க. ஒரு நிமிஷம். அடுத்து வர்ற சிவந்த குதிரை ஆசைய குறிக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா ஆசை எப்படி ஒரு போரை உருவாக்கும்? ஆசை ஒரு நல்ல விஷயம் தானே? அருமையான கேள்வி. மர்ஃபியின் பார்வையில ஒவ்வொரு புதிய ஆசையும் உங்க பழைய கம்ஃபர்ட் ஜோனை சவால் செய்யுது. ஓ. கேகளுக்கும் உங்க புதிய ஆசைக்கும் ஒரு உள்மன போர் நடக்குது பாருங்க. ஆமா, நடக்கும். அதுதான் அந்த சிவந்த குதிரை. அது ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி. ஓ, அப்படியா? சரி, அடுத்து வர்ற கருப்பு குதிரை. கருப்பு குதிரை சமநிலை மற்றும் முடிவை குறிக்குது. அந்த உள்மன போர்ல நீங்க பயத்தை தேர்ந்தெடுக்காம நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறீங்க. என்னால முடியும்னு ஒரு முடிவுக்கு வரீங்க. அந்த முடிவு தான் கருப்பு குதிரை. அது உங்க மனசுக்கு ஒரு சமநிலையை கொடுக்குது. அப்போ அந்த கடைசியா வர்ற வெளிரிய குதிரை, அதுதான் மரணத்தோட குறியீடு மாதிரி இருக்குமே. ஆமா, ஆனா அது உங்க உடலோட மரணம் இல்ல, உங்க பழைய நிலையின் மரணம். பழைய நிலைனா? உங்களுடைய கட்டுப்பாடுகள், எதிர்மறை நம்பிக்கைகள், தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் சாகிற நிலை.
அது செத்தாதானே உங்களுக்கான ஒரு புதிய நிலை பிறக்க முடியும். இந்த வெளிரிய குதிரை பழைய நிலை இறப்பது எனக்கு புரியுது. நான் ஒருமுறை ஒரு கெட்ட பழக்கத்தை விட முயற்சி செஞ்சப்போ முதல் சில நாட்கள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் மனசு பழைய நிலைக்கு போகவே துடிச்சது. ஒருவேளை அதுதான் என்னோட பழைய நான் இறந்து ஒரு புதிய நான் பிறக்கிற தருணமோ? மிகச்சரியான உதாரணம். அதுதான் அந்த பழைய நிலையின் மரணம். அந்த மரணம் நிகழ்ந்தால்தான் ஒரு புதிய ஆரோக்கியமான நீங்கள் பிறக்க முடியும். இதுதான் அந்த 4 குதிரை வீரர்களோட உண்மையான அர்த்தம். அடேங்கப்பா. அப்போ இன்னொரு சக்தி வாய்ந்த குறியீடு இருக்கே, டிராகன் அல்லது சாத்தான். இது வெளியிலிருந்து வர்ற ஒரு தீய சக்தி இல்லையா? மர்ஃபியின் படி நிச்சயமா இல்ல. அந்த டிராகன் அல்லது சாத்தான் என்பது நமக்குள்ளேயே இருக்கும் ஒரு சக்திதான். நமக்குள்ளையா? ஆனா அது என்னன்னா, நம்மளோட சொந்த எதிர்மறை எண்ணங்கள், சமுதாயத்தால நம்ம மனசுல விதைக்கப்பட்ட தவறான நம்பிக்கைகள், அப்புறம் எந்த ஒரு புதிய மாற்றத்தையும் எதிர்க்கிற நம்மளோட மனநிலை. ஓகே. சாத்தான்கிறது நமக்கு வெளியில இருக்கிற ஒரு சக்தி இல்ல, நமக்குள்ள இருக்கிற சந்தேகம்தாங்கிறீங்க. இது இந்த விஷயத்தை தலைகீழா மாத்துதே. ஆமாம், இது முழுக்க முழுக்க ஒரு உள்மன போராட்டம். உங்க புதிய ஆசையே அல்லது இலக்கை எதிர்க்கும் சந்தேகம், பயம், தாழ்வு மனப்பான்மை, என்னால முடியாதுங்கிற எண்ணம், இது எல்லாமே அந்த டிராகன் தான். அப்போ அதை எப்படி ஜெயிக்கிறது? அவற்றை உங்க உறுதியான நம்பிக்கையால், அதாவது மைக்கேல் மற்றும் அவனுடைய தூதர்களால், அதாவது உங்கள் நேர்மறை எண்ணங்களால் வெல்வதுதான் அந்த போர். அப்படியானால் இந்த உள்மன போராட்டங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த புதிய வானம் மற்றும் புதிய பூமி உருவாகும்னு சொல்லப்படுதே. அதோட அர்த்தம் என்ன? அது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு பிரளயத்துக்கு பிறகான நிகழ்வு இல்லையா? இல்ல, அதுவும் உங்களுக்குள்ள நிகழ வேண்டிய ஒரு மாற்றம்தான். இங்க வானம் அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வு நிலை, உங்க மனப்பான்மை. ஓ, வானம்னா மனசு. ஆமா. பூமி அப்படிங்கிறது அதோட வெளிப்பாடு, அதாவது உங்க உடல், உங்க வாழ்க்கை, உங்க சூழ்நிலைகள். நீங்க ஒரு புதிய வானத்தை உருவாக்குறீங்கன்னா, ஒரு புதிய மனப்பான்மைய, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார், எல்லா சக்தியும் உங்களுக்குள்ளே இருக்குங்கிற புரிதலை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு புதிய மனப்பான்மையை ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? நீங்க உங்க மனப்பான்மைய, அதாவது வானத்தை மாத்தும்போது அது தானாகவே ஒரு புதிய பூமிக்கு வழிவகுக்கும். அதாவது வாழ்க்கை மாறும். ஆமா, உங்க வாழ்க்கை மாறும், உங்க உடல்நிலை, உங்க உறவுகள், உங்க நிதி நிலைமை எல்லாமே அந்த புதிய மனப்பான்மைக்கு ஏத்த மாதிரி மாறும். அதனாலதான் இனி சமுத்திரம் இல்ல அப்படின்னு ஒரு வரி வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? சமுத்திரம்னா குழப்பம், உணர்ச்சி கொந்தளிப்பு. அந்த புதிய நிலையில உங்களுக்குள்ள எந்த குழப்பமும் பயமும் இருக்காது. அப்போ இதோட நடைமுறை பலன் என்னன்னு பார்த்தா, நீங்களே உங்கள் தீர்க்கதரிசி. நீங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களோ, என்ன உணர்றீங்களோ, எதை ஆழமா நம்புறீங்களோ, அதுதான் உங்க நாளைய உலகத்தை, உங்க பூமிய உருவாக்குது. சரியா சொன்னீங்க. முதல்ல உங்கள மாத்திக்கோங்க, உங்க உலகம் தானாகவே மாறும். இதுதான் இறுதிச் செய்தி. இதை விட அழகா இதை சொல்ல முடியாது. இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. சுருக்கமா சொன்னா, பலரால ஒரு பயங்கரமான புரிஞ்சுக்க முடியாத தீர்க்கதரிசனமா பார்க்கப்படுற வெளிப்படுத்தின விசேஷம் உண்மையில உங்க உள் சக்திய அறிவியல் பூர்வமான பிரார்த்தனையின் மூலமா வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு தனிப்பட்ட உளவியல் வழிகாட்டி அப்படின்னு இந்த புத்தகம் நமக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்குது. இந்த கலந்துரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை. உங்களுக்குள் எழும் ஒவ்வொரு ஆசையும் ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்கப் போகும் இரட்சகரின் பிறப்பை அறிவிக்கும் கடவுளின் வாக்குறுதி என்று இந்த புத்தகம் சொல்கிறது. அது உண்மையானால் நீங்கள் தற்போது முக்கியமில்லை என்று தள்ளிப்போடும் அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கும் மிக முக்கியமான ஆசை என்ன? அந்த ஆசையின் வழியில் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் எந்த சந்தேக டிராகன் தடையாக நிற்கிறது? அதை பற்றி யோசித்துப் பாருங்கள்.